வணக்கம், நான் ஜெய் சித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். சின்ன வயசில் ஸ்கூல் டேஸில் நம்ம பெட்டி கடைகளில் தேன் மிட்டாய், குச்சி மிட்டாய், குருவி ரொட்டி இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ருப்போம். அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதே ரொம்ப ரேராக இருக்குது. தேன் மிட்டாயெல்லாம் எங்கேயாவது ஸ்பெஷலான கடைகளில் தேடி பிடிச்சி வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதை எப்படி செய்கிறதுன்னு நம்மளே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. 1 கப் அளவுக்கு அரிசியும் 1/4 கப் அளவுக்கு உளுந்தும் எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அதோட ஒரு சிட்டிக்கே ஆப்ப சோடாவும் கேசரி பவுடரும் சேர்த்து நல்லா கலக்க போகிறேன். நல்லா அடித்து கலரை ஒன்றா கலக்கிற மாதிரி மாவோட கலக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கிறேன். போட்டு ஒரு கடாயில் அடுப்பில் வைக்கிறேன். அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு பாகு தயாரிச்சுக்கலாம். சர்க்கரை பாகு தயாரிச்சுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலக்கி விட்டுக்கலாம், இல்லைன்னா கெட்டியாகி அடியில் பிடிச்சிக்கும். இப்போ நம்ம மாவை நல்லா இன்னும் கொஞ்சம் கூட கேசரி பவுடர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா அடித்து கலக்கிக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆகிட்டு இருக்கு. கம்பி பதம்லாம் தேவையில்லை. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 2 சொட்டு எலுமிச்சம்பழம் விட்டுக்கிறேன். அப்போ சர்க்கரை பாகு கட்டியாகாமல் அப்படியே இருக்குங்க. பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பில் எண்ணெயை வச்சு தேன் மிட்டாயை பொரிக்க ஆரம்பிச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவை எடுத்து சிறு சிறு உருண்டைகளாக ஒரே சைஸுக்கு எண்ணெயில் போட்டுக்கலாங்க. கையில் தான் போடணுன்றதில்ல, நீங்கள் ஸ்பூனில் கூட எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு பேட்ச் போட்டாச்சு. இது நல்லா திருப்பி விட்டு பொன்னிறமாக வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, எல்லாம் எப்படி ஒரே சைஸா அழகா இருக்குங்க பார்க்கவே. பாருங்க, சர்க்கரை பாகு சூடா இருக்கணும். சூடு ஆறி இருந்ததுன்னா நீங்க இன்னொரு தடவை வேணா ஒரு குதி விட்டுக்கோங்க. இது நல்லா திருப்பி விட்டு வெந்த உடனே எடுத்து சர்க்கரை பாகுல போட்டுருணுங்க. அப்படியே நல்லா திருப்பி விட்டு ஒரே மாதிரி எல்லா பக்கம் வேகிற மாதிரி எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்துருச்சுங்க, செவந்திருக்கு. நம்ம இப்போ எடுத்து சர்க்கரை பாகுல டைரெக்டாக போட்டுடலாம். இன்னொரு பேட்சும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். ஒரே மாதிரி ஒட்டி இருக்கிறதெல்லாம் கரண்டியிலேயே லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மிட்டாய் வகைகளை நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், சர்க்கரை பாகில் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தேன் மிட்டாய் சாப்பிட்றதுக்கு இது அருமையாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜேஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.